கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட எச்சரிப்பின் சத்தமாக கர்த்தருடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இந்த நாளில் கர்த்தருடைய கண்கள் மனிதன் மேலே, நீதிமான்கள் மேலே நோக்கமாக இருக்கிறது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய கண்கள் மாத்திரமில்லை, பிசாசுடைய கண்களும் நீதிமான்கள் மேலே நோக்கமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்கள் மேலேயும் பிசாசு என்று சொல்லப்படுகிற பழைய பாம்பாகிய அந்த பிசாசு நோக்கமாக இருக்கிறவனா இருக்கிறார். அப்ப தேவனும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த பெருமையினாலே அழிக்கப்பட்ட, பெருமையினால தள்ளப்பட்ட அந்த பிசாசானவனும் மனிதர்களை வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறார். இதை கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த வேத வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமா இருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமா இருக்கிறது. இந்த நாட்களில் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய பிள்ளைகள் இருக்கிற, அதாவது போதக பிதாக்கள் இல்ல விசுவாச பிள்ளைகள், கர்த்தருடைய நீதிமான்களா இருக்கிறவர்கள், வேதத்தில் சொல்லப்படுது அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேலே நோக்கமா இருக்கிறது என்று சொல்லி, அவருடைய செவிகள் அவர்களுடைய வேண்டுதலுக்கு கவனமா இருக்கிறது என்று சொல்லி, நாம் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களா இருக்கிறோம். நம்முடைய ஜெபத்திற்கு பதில் உண்டு, நம்முடைய ஜெபத்திற்கு பதில் உண்டு. பாருங்க, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமா இருக்கு. இந்த நாட்களில் நாம் நன்மை செய்கிறோமா தீமை செய்கிறோமா எல்லாவற்றையும் பகுத்தறிய வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இந்த 2026 கிறிஸ்துவர்களுக்கான, கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கான மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. தேசத்திலே நல்ல தலைமைகள் உருவாக்கப்பட வேண்டும். நம்ம தமிழ்நாட்டிலே நல்ல தலைமைகள் உருவாக்கப்பட வேண்டும். இது நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நம்ம போயிட முடியாது. ஏன்னா நாம் இந்த பூமியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறதே அப்படின்னு வேதம் சொல்லப்படுகிறது. அப்ப இந்த பரிசுத்த வேதத்துல அநேக சரித்திரங்களை நாம் வாசிக்கும் போது அநேக நீதிமான்கள், அநேக பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அநேக அரசியல் அமைப்பு சட்டத்திட்டங்களை அவர்கள் மாற்றிருக்க, நன்மைக்காக மாற்றிருக்கிறார்கள். அநேக நன்மைகளுக்காக நன்மை நடந்திருக்கு. ஏழை எளிய மக்களுக்காக நன்மை நடந்திருக்கிறது. இதற்காக அவர்கள் பிரயாசப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு தெரியாதவைகள் அல்ல. ஆனாலும் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், வேதம் சொல்லுது நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கவனிக்கிறார்ல. அப்ப இந்த தேசத்திற்காக, நம்முடைய மாநிலத்திற்காக, நம்முடைய சபைகளுக்காக, நம்முடைய சபைகளுக்குள்ள இருக்கிற விசுவாச பிள்ளைகளுக்காக, சபை என்ன உங்க சபை, ஏன் விசுவாசி அப்படிலாம் எடுத்துக்கொள்ளாதீங்க. விசுவாசி கர்த்தருடையது, சபை கர்த்தருடையது. சபையை கர்த்தர் ரத்தம் சிந்தி சம்பாதித்தார். நாம் எல்லாம் அதுக்கு ஒரு ஊழியக்காரனா நிற்கலாம், அதுக்கெல்லாம் கர்த்தர் நம்மளை அனுமதித்து இருக்கலாம். ஒரு இடத்துல ஒரு நிலத்தை கொத்தகைக்கு விட்டதுனால அந்த நிலம் அவங்களாக மாறிடாது, அதுக்கென்று ஒரு ஓனர் இருக்கிறார்ல. அதே போலதான் ரத்தம் சிந்தி சம்பாதித்தது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தை படைத்ததான சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அவர் ரத்தம் சிந்தி இந்த சபையை அவர் என்ன பண்றார், உருவாக்கினார். இந்த விசுவாச பிள்ளைகளை அவர் உருவாக்கினார். அதனால எனது என் சபை, உங்க சபை இருக்கட்டும் வச்சு. ஆனாலும் இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து விசுவாச பிள்ளைகளும் கர்த்தருடைய விசுவாச பிள்ளைகள் தான், கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள் தான். அனைத்து சபைகளும் கர்த்தருடைய சபை தான். ஆனால் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறது சபை, கர்த்தருடைய சபை, பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். அதற்கு முன்பதாக நாம் அனைவருக்காக ஜெபிக்க வேண்டும். அது சாதாரண ஜெபம்லாம் பத்தாதுங்க, எழும்பி பிரகாசிக்கணும். எழும்பி பிரகாசிக்கணும்.
எலியா நம்மளை போட ஒரு பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் அவர் கருத்தாய் ஜெபம் பண்ணார். யாராவது ஆராய்ந்து பார்த்து இருக்கிறீங்களா என்ன அவர் கருத்தான ஜெபம் என்று? நல்லா யோசித்து பாருங்க, நல்லா வாசித்து பாருங்க. என்ன கருத்தா எலியா ஜெபம் பண்ணார்? அதுக்குள்ள என்ன அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது? அப்ப இந்த நாட்களிலே அதற்குரிய காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அவர் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறார், நீதிமான்கள் நோக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேலே நோக்கமா இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்களில் நாம் செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறோம். பாருங்க, வேதம் சொல்கிறது அது மாத்திரம் இல்ல, கவனிங்க, அது தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமா இருக்கிறது. அப்ப நல்லா கவனிங்க, வேதம் சொல்கிறது 14ஆம் வசனம் சொல்றோம், நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து. நீங்க ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறீங்கள, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஒரு பாரம் இருக்கிறது இல்லை, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கொஞ்சம் அவிசுவாசமா காணப்படுகிறது இல்லை. வேதத்துல சொல்லப்படுகிறது பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுதினமும் 365 நாட்களும் நம்மளோடு பயப்படாது என்று சொல்கிறார். இந்த நாட்களிலும் நீதி நிமித்தமாக நீங்கள் பாடுபட்டால் நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள். ஆனாலும் நாம் கிரியை இல்லாதவர்களா இருக்கக்கூடாது. அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து பாருங்க, பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து. எல்லாம் பயமுறுத்துவாங்க, இதை சொல்லுவாங்க அதை சொல்லுவாங்க. எதை சொல்லுது? தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். அப்ப எதிர்க்கக்கூடிய திராணியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய சர்வாயுத வருகங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். நம்ம என்ன காரியம் செய்தாலும் மிகவும் ஜாக்கிரதையாய் ஆலோசித்து செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா நமக்கிட்ட ஆண்டவர் பொறுப்பை கொடுத்திருக்கிறாருல்ல. நாம் இந்த வாக்குறுதியை தவறான முறையிலே நாம் உபயோகப்படுத்தினாலும் தேவனுக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவளா இருக்கிறோம். ஏன்னா அந்த அதிகாரத்தை நம்ம கிட்ட கொடுத்திருக்காரு, சுதந்திரத்தை நம்ம கிட்ட ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருல்ல. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, பணத்துக்காக செய்யணுமா இல்லை நீதிக்காக செய்யணுமா, நீதியை நிலைநாட்ட வேண்டுமா, இல்லை பணத்தை கொண்டு நம்ம அநியாயத்தை சம்பாதிக்க வேண்டுமான்னு போட்டுக்கிறா. அழிந்து போகிற பணத்தை கொண்டு அழியாத நித்திய ஜீவனை சம்பாதிக்க சொல்லியிருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் கொடுத்து அவர்கள் நித்திய ஜீவனை சம்பாதிக்க முடியாது, ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்றுதான் பரிசுத்த வேதம் சொல்கிறது. அதனால பணத்தை அநேக இடத்திலிருந்து வாங்கி கொண்டு தவறான முறையில போய்விடக்கூடாது என்றுதான் வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. அதனால பாருங்க, அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமல் இருந்து, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து பாருங்க. 15ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களிலே பரிசுத்தம் பண்ணுங்கள். கர்த்தராகிய தேவனை உங்க இருதயத்துக்குள்ள பரிசுத்தம் பண்ணுங்க. பரமண்டலத்தில் இருக்கிறங்க பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அவன் நமக்குள்ள இருக்கிற போராமை, எரிச்சல், கோபம், சண்டை, விரோதம், வாக்குவாதங்கள், கிறிஸ்துவுக்குள்ள சகோதரருக்குள்ள இருக்கிற ஒரு சபைகளுக்குள்ள இன்னொரு சபைகளுக்குள்ள இருக்கிற ஆண்டவரே எங்களுக்கா நடந்தது, எனக்கா நடந்தது, யாருக்காக நடக்குது, அது இப்படி என்று எல்லாம் இல்லாமல் சகோதர சிநேகத்தோடு கூட பாருங்க, நமக்குள்ள இருக்கிற நம்ம கிறிஸ்து தலையா இருக்கிறார். நாம் எல்லோரும் அவருடைய அவைகளா இருக்கிறோம். அப்போ ஒரு கையில் அடிபட்டா முழு சரீரமும் பாடுபடுகிறது போல நம் ஒரு சபை பாதிக்கப்பட்டால், ஒரு ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டால், நம்முடைய சகோதரர்கள் பாதிக்கப்பட்டால், சகோதரர்கள் சொன்னா நம்ம கிறிஸ்தவம் மாத்திரம் இல்லை, இந்த பூமியில் இருக்கிற அனைவரும் நமக்கு சகோதரர்கள் தான். இந்த பூமியில் இருக்கிற அனைத்து மக்களும் நம்முடைய சகோதரர்கள் தான், நம்ம சகோதரிகள் தான், நம்ம தாய் தான், நம்ம தகப்பன் தான், நம்முடைய பிள்ளைகள் தான். அப்ப அனைவருக்காகவும் யாரோ கஷ்டப்படுறாங்க, யாரோ இது பண்றாங்க, நம்ம இல்லாம இந்த தேசத்துல நல் ஆட்சிகள் அமைந்திட, அதே போல நல்ல உறவுகள் நிலைத்திட, நல்ல சமாதானம் நிலைத்திட, தேசத்தில் கலவரங்கள் உருவாகக்கூடாதபடி நாம் ஜெபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம், கிரியை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பாருங்க, வேதம் தெளிவா சொல்லுது, உங்கள் தேவனாகிய கர்த்தராகிய தேவனை உங்களுடைய இருதயங்களில நீங்கள் பரிசுத்தம் பண்ணுங்கள், அசுத்தத்துக்கு இடம் விடாதிருங்கள், அசுத்தத்தை சேர்த்துக் கொள்ளாதிருங்கள். வேதம் தெளிவாக எச்சரிக்கை பண்ணுங்க. உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்துல விசாரித்து கேட்கிற யாவருக்கும்
ஏங்க நம்மளும் இந்த தமிழ்நாட்டுடைய குடிமகன் தானே, தமிழ்நாட்டில் பிறந்திருக்கிறோம் அல்லவா, நாமும் தமிழ் பேசுகிறவர்கள் தானே, அவர்கள் நமக்கு விரோதிகளா? நம்ம எல்லாம் சகோதரர்கள் தானே. அந்த உணர்வு எல்லாருக்குள்ள இருக்கணும் அல்லவா? நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப நம்ம யாருக்கு என்ன துரோகம் பண்ணுகிறோம், யாருடைய குடியை கெடுக்கிறோம், யாரை போய் நம்ம அழிக்கிறோம், யாருக்கு விரோதமா செயல்படுறோம், யாருக்கு விரோதமாக செயல்படுறது இல்லை. அப்ப ஏங்க பயப்படணும், அப்புறம் ஏங்க கலங்கணும்? நன்மை தானே செய்யறோம், தீமை யாருக்காவது செய்யறோமா? இல்லை. அப்ப வேத வார்த்தை நமக்கு தெளிவா தானே கற்றுக் கொடுக்கிறது. பாருங்க, அவர் தெளிவா சொல்றாரு, உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை குறித்து என்ன பண்ணுங்க, உங்களிடத்துல விசாரித்து கேட்கிற யாவருக்கும். நம்ம ஓடி ஒளிந்து வேண்டிய அவசியம் இல்லை. வேற சொல்லுது, யாவரும் கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் பாருங்க வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கும். அவங்கள விரோதிக்க வேண்டியதில்லை. ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லி நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அப்ப அப்படி சொல்லி நாம அவளுக்கு என்ன பண்ண, சாந்தத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும். பாருங்க, எப்பொழுதும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். எப்பவுமே நம்ம ஆயத்தமா இருக்கணுங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்றதுக்கு எப்பவுமே ஆயத்தமா இருக்கணும். தேவனுடைய ராஜ்யம், அதாவது தேசத்தில் சமாதானம் சந்தோஷம் நிலைக்கப்பட எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும். இயேசு இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்தாரு? மக்களை அழிக்கிறதுக்காக வந்தாரா? மக்களை காப்பாற்றுறதுக்காக வந்தாருங்க. ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக வந்தாருங்க. தேசத்துல இருக்கிற அத்தனை மக்களும் ஒற்றுமையா இருக்கணும்னு சொல்லி தாங்க இயேசு உலகத்துல வந்தாரு. அதனால தானே அவரு சமாரியாசர் இடத்துல போய் பேசினாரு. இப்படிப்பட்ட உணர்வுகள் நமக்கு வேண்டும். இந்த வேத வார்த்தைகள் நமக்கு தெளிவாக நமக்கு எச்சரிக்கிறது. அதனால தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையா இருக்கும். நம்ம தீமை செய்து பாடு அனுபவிக்கிறதுனால என்னங்க லாபம்? நம்ம போய் பணத்தை வாங்கிக்கிட்டு ஓட்டு போறதுனால நமக்கு என்ன லாபம் சொல்லு பாருங்க. அப்ப பணத்தை வாங்கி ஓட்டுட்டு போறதும் ஒண்ணுதான், யூதாஸ் காரியத்தை செய்த காரியமும் ஒண்ணுதான். பாருங்க, யூதாஸ் காரியத்தை அதான் தானே செஞ்சான். கூட இருந்த ஆண்டவர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியா வந்த தெய்வம் கூடவே இருக்கிறாரு. ஆனா அந்த தெய்வம் அவர் கூடைய பாருனா, கூடைய சாப்பிட்டா, அவர்கிட்ட நன்மையை பெற்றுக்கொண்டா, அவரால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டா, அவனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனால அவன் திருவிருந்து பெற்றுக்கொண்டா, அந்த பங்குல இடம் பெற்றுக்கொண்டா. ஆனாலும் அவனுக்குள்ள பிசாசு வரும்படி அவன் இடம் கொடுத்தான்ல, அதுக்கு காரணம் பண ஆசை தானே. அப்ப இன்னைக்கு சபை பண ஆசைகளை வெறுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். பண ஆசைகள் தானே, பணம் நமக்கு தேவை, நம்ம உணவுக்கு தேவை. ஆனா இந்த ஓட்டுக்காக பணம் வாங்குறது மிகவும் அறவே தவிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ரொம்ப ரொம்ப மக்கள், அதை அதிகாரிகள் கூட நம்மளை பார்த்து கேவலமா நினைப்பாங்கல்ல. உலகத்துல மனிதர்கள் கூட பார்த்து நம்மளை கேவலமா நினைப்பாங்கல்ல. ஆனால் சில அதிகாரிகள் கூட நம்மளை பார்த்து நினைப்பாங்க, இவங்க பணத்துக்காக ஓடுறவங்க நினைப்பாங்கல்ல. இது ஆண்டவரின் நம்ம வீணில் வழங்கப்படுறது இல்லை. நாம் நிற்போம், நீதிக்காக நிற்போம், நீதிக்காக குரல் கொடுப்போம், நீதியை நிலைநாட்டுவோம், பரிசுத்தத்தை விரும்புவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்ம எல்லாரும் அனைவரோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.